ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஆர்கேஸ் மேஜிக் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ கறி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எலும்பு போட்டு கூட நீங்கள் சூப் வைக்கலாம். கறி தான் போட்டு வைக்கணும்னு இல்லை, எலும்பு போட்டு வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். மட்டன் எலும்பு போய் இதில் நெஞ்செலும்பு கறியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன நம்ம மசாலா பொருட்கள்னு பார்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் பாருங்கள், இந்த டீஸ்பூனில் நான் 1 டீஸ்பூன் அளவு, இது டீஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் இல்லை, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு பாருங்கள், அதாவது பட்டை 2, கிராம்பு 2 எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டும் இதே டீஸ்பூனில் நான் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். போதும் இஞ்சி பூண்டு. இப்போது தேங்காய் பார்த்திங்கன்னா மாதிரி குட்டி குட்டி துண்டாக நான் 3 துண்டு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம பால் தான் புழிஞ்சு ஊற்ற போகிறோம், தேங்காயாக நம்ம அரைச்சி ஊற்றக்கூடாது. பாருங்கள், இந்த பொருட்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த அளவு கறி தான் எடுக்கணும். நீங்கள் கறி கூட எடுத்தால் மட்டும்தான் மசாலா பொருட்கள் கூட எடுக்கணும், இல்லைனா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு மாறிடும். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் பெரிய சைஸ் வெங்காயமாக நல்லா ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 குட்டி தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நம்மளுக்கு ரொம்ப போடக்கூடாது. இப்போது பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம். ஒரு பச்சை மிளகா போட்டு நீங்கள் இதே மெத்தடில் குழந்தைங்களுக்கு சூப்பாகவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிளகு ஜீரகம் நிறைய போட்டிங்கன்னா நமக்கு ரசம் மாதிரி ஆகிடும். அதனால் கம்மியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு நம்ம ரெசிபி செஞ்சாலும் அந்த கறியோ நம்ம இறாவோ எது செஞ்சாலும் அதுக்கேற்ற மசாலா பொருட்கள் போடுங்க. மசாலா பொருட்கள் கூட போட்டிங்கன்னா அதுக்கேற்ற அளவு நீங்கள் கறி எடுத்துக்கணும். உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, சோம்பு, ஜீரகம் எல்லாமே நம்ம இன்றைக்கி பச்சையாக தான் அரைக்க போகிறோம். எதுவுமே வறுக்க வேணாம். வறுத்திங்கன்னா அதனோட ஃப்ளேவர், சூப்புனோட ஃப்ளேவரே மாறிடும். மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி அரைங்க. ஏன்னா கெட்டியாக அரைக்கணுன்றனால நீங்கள் நம்ம கொஞ்சம் பொருள் தான் எடுத்துருக்கோம், அதனால் அரைப்படாது. கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் ஆகும். இப்போது ஒரு குக்கரில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சூப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடியாப்பத்துக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம வெறுமனை நம்ம குடிக்கிறதுக்கும் இந்த சூப் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கறதுக்குள்ளே நம்ம தக்காளி போட்டுக்கோங்க. வதங்கினோடனே தக்காளியும் போட்டு நல்லா வதங்கட்டும். இங்கே நம்ம எந்த ஒரு பொருளுமே நான் மசாலா பொருள் சொன்னோன்னா அந்த மசாலா பொருள் வந்து நீங்கள் கறியோ இல்லை நீங்கள் வேறு இறாவோ எது செஞ்சாலும் அந்த இறா கூட இருந்தால் மட்டும்தான் மசாலா பொருள் நீங்கள் கூட இருக்கணும். கறி கூட இருந்தால் மட்டும்தான் மசாலா பொருள் கூட இருக்கணும். நீங்கள் கறி கம்மியாக வச்சுட்டு மசாலா பொருட்களை கூட போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த மசாலா பொருட்களோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும், அந்த டேஸ்ட்டே இருக்காது. அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ கறி போட்டுக்கிறேன். கறி போட்டு ஒரு 3 நிமிஷம் கறி எண்ணெயில் சுருண்டோடனே நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ கறி மஞ்சத்தூள் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 1.25 லிட்டர் அளவு நான் தண்ணி ஊற்றுறேன். பாட்டில் மெஷர்மெண்ட் தான் பாருங்கள். நான் 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றி இதை நம்ம கறி எவ்வளோ வேகணுமோ நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் 8 விசில் 9 விசில் வைப்பேன், வெந்துடும் எனக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம பச்சையாக ஊற்றுறோம். வதக்காதீங்க. வதக்குனிங்கன்னா உங்களுக்கு கறி குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அப்படியே தூக்கி அந்த தண்ணியில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதை வந்து ஒரு 8 விசில் 9 விசில் வச்சுருங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கறி வெந்து வரத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயை முதல்ல பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பாருங்கள், 1 டம்ளர் அளவு தான் நான் தண்ணி ஊற்றுறேன். இந்த 1 டம்ளர் அளவு தான் நம்மளுக்கு பாலும் கிடைக்கும். இப்போ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெய்னர் வச்சு வடிச்சிட்டிங்கன்னா பால் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் அதை அளந்து காட்டுறேன் பாருங்கள். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன், அதே 1 டம்ளர் அளவு தான் நம்மளுக்கு பால் வேணும். இதுதான் இப்போ நம்ம வந்து சூப்புக்கு நம்ம ஊற்ற போகிறோம்.
அதாவது எப்படின்னா இப்போ குக்கர் வந்து விசில் வந்து நம்ம திறந்துடுறோம். இந்த பாருங்கள் திறந்துட்டேன். திறந்தோடனே இப்போ கறி வெந்துருச்சு. எனக்கு நம்ம வச்சுருக்க அளவுன்னு பாருங்கள் அது கம்மியாயிடுச்சு. அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா எப்பொழுதுமே நம்ம தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் கீழே வந்து சூப்பை வந்து கீழே எடுத்து பாத்திரத்தை குக்கரை கீழே எடுத்து வச்சு தேங்காய் பால் ஊற்றுங்க. அடுப்பில் வச்சு ஊற்றுனீங்கன்னா முறிஞ்சு போயிடும் உங்களுக்கு. தேங்காய் பால் வந்து முறிஞ்சிடும். அதனால் கீழே எடுத்து வச்சு குக்கர் திறந்துட்டு அந்த சூட்லேயே ஊற்றிடுங்க. அந்த சூட்டுக்கும் அந்த தேங்காய் பாலுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை இனிமேல் நீங்கள் அடுப்பில் வைக்க வேணாம். இனிமேல் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சூடு பண்ணுறதுனா அப்புறமே சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் சூப் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப் இருக்க. நீங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.